எல்லாருக்கும் வணக்கம். நான் மதுரையில் இருக்கிற ஒரு தமிழச்சி. இந்த மெசேஜை நான் பதிவு பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஜல்லிக்கட்டை நடத்தலாம் அப்படிங்கிற மெசேஜ் வந்துடுச்சு. நாளைக்கு நடக்க போகுது அப்படிங்கிற செய்தியும் வந்துடுச்சு. இருந்தாலும் நம்மளோட கோரிக்கைகளில் ஒன்று வந்து ஜல்லிக்கட்டு நடத்துறது மட்டும் கிடையாது, பீட்டாவை ஒழிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கோரிக்கையில் ஒன்று. இப்போது கொஞ்ச நாளாகவே பீட்டாயா யார் என்ன ஏது அப்படிங்கிற மெசேஜை நிறைய பேர் பதிவு பண்ணிட்டாங்க. இப்போ புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் இந்த மெசேஜை தயவுசெய்து நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். கொஞ்ச நாளாக நான் இந்த பீட்டா பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது இந்த பீட்டா அப்படிங்கிறது வந்து ஒரு நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் ஃப்ரம் அமெரிக்கா. தனியார் அமைப்பு, அமெரிக்காவில் மையமாக வச்சு இயங்குது. த சேம் டைம் நம்ம மட்டும் இவங்களை கழுவி ஊற்றலை, உலகம் முழுக்க இவங்களை வந்து கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்தது. எதுக்காக என்ன ஏது எல்லாம் கொஞ்சம் பார்க்கும்போது ஒரு விஷயம் என் கண்ணில் பட்டுச்சு. தயவு செஞ்சு எல்லாரும் வந்து கூகுளில் போய் பீட்டா ஆட்ஸ் அப்படிங்கிற கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள். அதில் வர இமேஜஸை தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் பொறுத்துக்கிட்டு பாருங்கள். ஓகே, எனக்கு அதை பார்க்கும்போதே அப்படியே ஆத்திரமாக வந்தது. என்ன அப்படின்னா, விமனை அசிங்கமான போஸ்டில் ட்ரெஸ் இல்லாமல் இவங்க வந்து ஆட் எடுத்து மெசேஜ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, வெஜிடேரியனாக இரு, நான்வெஜ் சாப்பிடாத, பால் சாப்பிடாத அப்படின்லாம் சொல்லி சில மெசேஜ் சொல்கிறாங்க. வெஜிடேரியனாக இருங்கன்னு சொல்கிற மெசேஜ் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அதை ஒரு பெண்ணை நிர்வாணப்படுத்தி தான் சொல்வீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக என்னோடய எதிர்ப்பை சொல்லியே ஆகணும். நான் கண்டிப்பாக தட்டி கேட்பேன். ஒரு பெண்ணை என்னுடைய உணர்வுகளை மிகவும் புண்படுத்தின விஷயம் அது. இவ்வளோ தூரம் அதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, வெறுசாக பீட்டாவை பேன் பண்ணுங்கன்னு சொன்னோம் அப்படின்னா எடுபடாது. எங்களுக்கு பெண்களுக்கு பிடிக்கவில்லை, பெண்களை அசிங்கப்படுத்துகின்ற ஒரு ஆர்கனைசேஷன் இது, அதனால் இதை பேன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்ம பேச்சு கொஞ்சம் எடுபடலாம். தயவு செஞ்சு நம்மளோட மெயின் நோக்கம் வந்து என்ன அப்படின்னா, பீட்டாவை பேன் பண்ணணும். இந்த மாதிரி அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். பெண்ணா எனக்கே சொல்ல கூச்சமாக இருக்குது. பச்சையாக சொல்லணும் அப்படின்னா பிட்டு படம் அப்படின்னு தான் சொல்லணும். கேவலமான ஒரு ஆடை எடுத்து வெஜிடேரியன் ஆயிரு அப்படின்ட்டுலாம் சொல்லி இவங்க ஆடு கொடுக்குறாங்க. இப்படிப்பட்ட தமிழ் கலாச்சாரத்துக்கும் இந்திய கலாச்சாரத்துக்கும் கொஞ்சம் கூட ஒத்து வராத ஒரு ஆர்கனைசேஷன் எதுக்கு நமக்கு? இவன்லாம் ஜல்லிக்கட்டை பற்றி பேச வரான்னு சொல்லும்போது ரொம்ப ரத்தம் கொதிக்கு எனக்குலாம். தயவு செஞ்சு இந்த மெசேஜை அதிகமாக பகிருங்க. பெண்களும் பகிருங்க, பெண்களை மதிக்கின்ற ஆண்களும் பகிருங்க. மத்திய அரசு வரைக்கும் இந்த மெசேஜ் போகணும். நாங்கள் வந்து பெண்கள் மத்தியில் இந்த ஆர்கனைசேஷனுக்கு பயங்கர எதிர்ப்பு அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணணும். எங்களுக்கு பிடிக்கலை, இந்த ஆர்கனைசேஷனை தமிழ்நாட்டிலேருந்து தடை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம போராட்டம் பண்ணி ஆகணும். இந்தியாவிலேருந்து தடை செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, தமிழ்நாட்டிலேருந்து தடை செய்யணும். ஏன் அப்படின்னா, இது நம்மளுடைய ஜல்லிக்கட்டுக்கு எதிராக இவங்க வந்து கையை வச்சுட்டாங்க. இவங்களை வெளியேற்றாமல் நம்ம சும்மா இருக்கக்கூடாது. அதுக்காக தான் இந்த பதிவு. தயவு செஞ்சு அதிகமாக பகிருங்க. இந்த மெசேஜ் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகணும். பெண்கள் தயவுசெய்து இதை உதாசீனப்படுத்திடாதீங்க. நன்றி.